குணசாலியான ஸ்திரியை பற்றி. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அது எக்ஸலண்ட் ஒய்ஃப் என்று போடப்பட்டிருக்கிறது, அல்லது நோபல் ஒய்ஃப் என்று போடப்பட்டிருக்கிறது, ஒய்ஃப் ஆஃப் நோபல் கேரக்டர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு நோபல் கேரக்டர், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அப்போ குணசாலியான ஸ்திரியை கல்யாணத்தோட யாரும் தேடுறதில்லை. ஒரு ஊழியர் சொன்னாரு, ABCDE தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஏஜ், பியூட்டி, காஸ்ட், டவுரி, அடுத்து எஜுகேஷன், இன்னும் நிறைய இருக்கு, ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அவங்க ஸ்டேட்டஸ் என்ன? அவங்க டாக்டர் ஃபேமிலியா, பேங்க்ல ஒர்க் பண்றாங்களா, அல்லது காலேஜில் ஒர்க் பண்றாங்களா, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஆனா கேரக்டர் எப்படிப்பட்டது, எப்படி அந்த பெண் ஒரு இதா இருப்பாள் என்று சொல்லி யாரும் தேடுவது கிடையாது. அதாவது பைபிள் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே மணமகன் தான் மணமகளுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த எலியேசரை அனுப்பி, ஆபிரகாம் எலியேசரை அனுப்பி தன்மை ஈசாக்குக்கு பொண்ணு கேட்கும்போது கூட முதல்ல அவரு அங்க தன்னுடைய அந்த காதணிகளை எல்லாம், அந்த இதெல்லாம் நகையெல்லாம் கொடுத்துதான் வாங்குறாரு. யாக்கோபும் ஒரு பெண்ணுக்காக எத்தனை ஆண்டுகள் வேலை செய்யறோம் தெரியும். முதல்ல ஒரு 7 வருஷம் வேலை செய்கிறார், அவர் ஏமாற்றப்படுகிறார், மறுபடியும் ரகைகளுக்காக 7 வருஷம். அப்போ ஒரு பெண்ணுக்காக 14 வருஷம் வேலை செய்கிறார். ஆனா இன்றைக்கு தலைகளாக எல்லாம் மாறி பெண்கள் அடிமைகளாக விற்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். இந்த நிலைமை மாறணும். நம்முடைய பிள்ளைகள் காலத்திலேயாவது இந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் நம்ம மாற்று ஏற்பாடுகளை செய்து சரியான முறையில வளர்க்கணும். பிள்ளைகளும் அதை மாதிரி துணிச்சலாக, எனக்கு டவுரி வேண்டாம், ஜாதியை பற்றி கவலை இல்லை, அப்படிலாம் இருக்கிற பிள்ளைகளை நம்ம வளர்ப்பது அவசியம். இதுல 31ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று சொல்லும். முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. இப்போ கேரக்டர் தான். ஒரு பெண் எப்படி நடக்கிறாள், குணசாலியாக நடக்கிறார், அது முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. ஏன்னா எவ்வளவுதான் நகைகள் அள்ளி கொட்டி கொடுத்தாலும், பெற்றோர் கொடுத்தாலும், அந்த பெண் தன் கணவனோடு அல்லது தன்னுடைய மாமனார் மாமியாரோட ஒத்து போகல அப்படின்னு சொன்னா அந்த நகைகள்லாம் வேஸ்ட். ஆனா நீடித்து நிற்பது எப்பவுமே குணம்தான். அதனாலதான் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். 28ஆம் வசனம் வாசிங்க. 28ஆம் வசனம் அதே அதிகாரத்துல. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். பிள்ளைகள் யாரை பாராட்டணும்? அம்மாவை பாராட்ட வேண்டும். பாக்கியசாலி, ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவர்கள் எழும்பி, அவர்கள் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு என்ன பண்ணணும்? தன்னுடைய தாயை அவங்க போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அன்பை குறித்து இந்த நாள்ல 1 Corinthians 13ஆம் அதிகாரத்துல வாசம். அன்புங்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி அதுல இந்த காரியங்கள்லாம் எல்லாம் நம்ம சொல்லுவோம், நம்ம அன்பா இருக்கிறோம்னு சொல்லுவோம் எல்லாரும், நானும் கூட. ஆனா நம்ம எந்த இடத்துல எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கிறோம் என்று, அன்புல எப்படி செயல்படுகிறோம் என்பது பார்க்கும்போது கொஞ்சம், முதலாவது அன்பு நீடிய சாந்தம், தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராதுன்னு சொல்லப்படும். இப்போ நீடிய சாந்தம்லாம் ஈஸியான காரியம் கிடையாது இல்லையா? ஒரு தடவை ஒருவேளை ஹஸ்பண்ட் அங்கிருந்து சொல்றாரு, ஏதோ ஒன்று சொல்றாரு, உங்களுக்கு கவனிக்கல, அல்லது நீங்க சொல்றீங்க ஒண்ணு, உங்க கணவர் அதை கவனிக்கல, என்ன சொன்னான்னு கேட்கிறாரு, உடனே என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். என்ன பிளஸ் கத்தி சொல்றேன் கேட்கலையா அப்படின்னு. அல்லது 2 இடம் சொல்லியிருப்பீங்க, 2 தடவையும் அவருக்கு புரியாம இருக்கலாம். அல்லது பிள்ளைகள், நமக்கு கோபம் வந்துடும். அப்போ அன்பு எப்படிப்பட்டது?
நீடிய சாந்தம் உள்ளது, தயவு, இரக்கம் உள்ளது. அதுக்கு பொறாமை கிடையாது. பொதுவா பொறாமைப்பட மாட்டோம். பிள்ளைகள பார்த்தோ, அல்லது கணவர பார்த்தோ பொறாமைப்பட மாட்டோம். அன்பு தன்னை புகழாது. நானா இருந்தா அப்படி செய்திருக்க மாட்டேன். நானா இருந்தா இப்படி பண்ணியிருப்பேன். என்னால தான் குடும்பம் ஓடுது. இப்படிலாம் சொல்லுவாங்க. நெறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். என்னால தான் ஏதோ குடும்பம் ஓடிட்டு இருக்கு அப்படி. தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. ஒரு தடவ அவருக்கு நான் சொன்னேன், அவர் கவனிக்கல. அதனால இனிமே அப்படின்னு இருமாப்பா இருக்கக்கூடாது. நான் இப்போ பிள்ளைகளை குறித்து வேற இடத்துக்கு போயிறக்கூடாது. அப்போ பிள்ளைகளை குறித்து பார்க்கும்போது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 29, 15, 17. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். உன் மகனை சிற்றை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். நானும் எங்க அப்பாட்ட எங்க வீட்டுல ரொம்ப அதிகமா அடி வாங்கினது நானா தான் இருக்கும். நிறைய அடி வாங்குவேன். அப்போ பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். பிள்ளைகளை கடிந்து கொள்றது எனக்கெல்லாம் கஷ்டமா தெரியல. ஆனா பேர பிள்ளைகளை கடிந்து கொள்றது ரொம்ப கஷ்டமா தெரியுது. ஆனா இஷ்டத்துக்கு விடப்பட்டா அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவார். உன் மகனை சிற்றை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். இப்போ சிற்றை செய்தாதான் அவன் ஒரு காலத்துல என்ன பண்ணுவானா, ஆறுதல் செய்வானா. உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். இப்போ பிள்ளைகளை நம்ம சிட்சித்து வளர்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான காரியமா இருக்கு. அதே மாதிரி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இங்க சொல்லிருக்கு பாருங்க, உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாம. பிள்ளைகளுக்கு என்ன உண்டாயிரும், ரொம்ப கோபம் வரும். நம்ம கடிந்து கொள்ளும் போது அவங்களுக்கு என்ன வருது, ரொம்ப கோபம் வருது, எரிச்சல். ஏன் நம்மளை கரெக்ட் பண்றாங்க எல்லாத்துலயும் அப்படிங்கிறதுல அந்த பிள்ளைகள் இப்போ ரொம்ப யோசிக்கிறத. இப்போ மாடர்ன் காலத்துல வந்து இந்த கொரோனா பிறவே எல்லாமே மாறிட்டுன்னு சொல்றாங்க. பிள்ளைகளுடைய நிலைமையெல்லாம் மாறி இருக்கு. அவங்க ரொம்ப எல்லாத்தையும் கண்டிக்கிறது, கரெக்ட் பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனாலும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாம, இதுல நம்ம ரெண்டும் இருக்கு. கண்டிக்கவும் வேணும், சிச்சையும் பண்ணணும். அதே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, அவங்க கோபம் எரிச்சல் அடையும்படியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இது ஆனா ரொம்ப கஷ்டம்தான். கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்கள். கர்த்தருக்கேற்ற சிச்சை. இந்த பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர் சொன்னதா ஒரு தடவை கேட்டேன். அவர் மகன் அந்த கிணத்துல வந்து கல்லை தூக்கி போட்டுட்டே இருந்தாராம். ஒரு தடவை 2 தடவை போடாதடா போடாதடான்னு சொல்லிட்டாராம். மறுபடியும் மறுபடியும் போட்டோன்னே ரொம்ப கோபமா அடிச்சுட்டாராம் முதுகுல. ஒரு சத்தம் கேட்டுச்சான் ஆண்டவர்ட்ட இருந்து, என் மகனை நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால ரெண்டுமே ரொம்ப ஜாக்கிரதையா பிள்ளைகளை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ பிள்ளைகளுக்காக அவள் நடத்துவதற்காக ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு அவர்களை நல்ல முறையில வளர்ப்பது அவசியம். அந்த பாஸ்டர் தாமஸ் ராஜ்ங்கிறவர் 90 வயசுக்கு மேல இறந்து போனாரு. ஏசிய சர்ச்சுடைய ஃபவுண்டர் அவரு, ஆவடியில. அவருடைய மகன் மூத்த மகன் சொன்னார், ஒரு நாள் அவர் வந்து விளையாடி கொண்டிருந்தாராம். கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ வந்து அவருக்கு பேட்டிங், நீ தான் பேட்டிங் பண்ணு கொடுத்துருக்காங்க. பேட் பண்ண போகும்போது அவங்க அப்பா அங்கிருந்து வந்து, டேய் இந்த சாவியை கொண்டு டேபிள்ல வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா விட்டு போனாலும் பிரச்சனை. அதனால என்ன பண்ணாராம், தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து, டே அந்த டேபிள் கொண்டு வச்சுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்து விட்டு அந்த ஊர் விளையாட ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா அங்க இருந்து சத்தம் போட்டு கூட்டிட்டு வந்தாராம். டேய் இங்க வாடா, என்னடா பண்ற அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்ப போய் பயந்தா, என்னடா அப்பா கூப்பிடுறாங்க, ஏதோ விபரீதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போனாராம். உடனே முதுகுல ஓங்கி அடிச்சு, எங்கடா சாவி வச்ச அப்படி கேட்டாங்க. அப்போ சாவி அங்கதான்ப்பா டேபிள்ல தான் வச்சேன் அப்படின்னாராம். எங்கடா வச்சா, வாடான்னு இழுத்துட்டு போனாராம். அங்க பார்த்தா சாவி வந்து எங்கதான் இருந்துச்சுன்னா டேபிள்ல தான் இருந்துச்சாம். அவங்க அப்பா ரொம்ப அதிர்ந்து போயிட்டார். உடனே அவரை பைக் எடுத்து, டேய் ஏறுறா அப்படின்னாராம். இவரும் ஒன்றும் பதில் சொல்லாம ஏறினாராம். நேரே கூட்டு போய் ஒரு கூல்ட்ரிங்க் ஸ்டால் கூட்டு போய்
அப்ப அங்க சென்னையில ஃப்ரூட்னிங்கிறது ரொம்ப இதா இருக்கும். எல்லாம் இந்த ஃப்ரூட் ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல 3 கலர்ல இருந்திருக்கு. எது வேணும்டான்னு கேட்டிருக்காரு. இவர் எதுனாலும் சரிதான்ப்பான்னாராம். உடனே 3யும் வாங்கி கொடுத்தார். 3யும் சாப்பிட்றா அப்படின்னு. இது எதை சொல்லுதுன்னா, ஒருவேளை கோவப்பட்டாலும் நம்ம அன்புனால அவங்கள அதுக்கு எதை தேத்தணும். அவங்கள தைரியப்படுத்தணும். கல்யாணம் பண்ண பிள்ளைகளை பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அவன் மனைவிக்கு பிரியமா இருக்கிறதா, தன்னுடைய தாய்க்கு பிரியமா இருக்கிறதாங்கிறதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அதனால ரொம்ப ஞானமாக நம்ம வளர்க்கக்கூடிய கிருபை நமக்கு என்ன செய்யணும்? அவசியம். பார்சியாலிட்டி எல்லா தாய்கிட்டையும் தகப்பன்ட்டையும் இருக்கும். யாராவது ஒரு பிள்ளைய நேசிப்பாங்க, ஒரு பிள்ளைய அதிகமா நேசிக்க மாட்டாங்க. ஈக்குவலா 2 பேரையும் நேசிப்பது இல்லைன்னு தான் சொல்லலாம். அதனால இந்த பார்சியாலிட்டி இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அது பிள்ளைகளை கட்டாயம் பாதிக்கும். கடைசி வரைக்கும். இப்போ வரைக்கும் என் மகள் சொல்வா, என் அம்மாட்ட, உனக்கு அவனை தான் பிடிக்கும் அப்படின்னு. இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகள். பையன் 12th வந்துட்டான். இப்பவும் சொல்லுவா. அப்போ அது உள்ளத்துல பாதிச்சிடும் பார்சியாலிட்டி. அதனால அந்த பார்சியாலிட்டி இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ண வேண்டும். நீதிமொழி 31:15 வாசிங்க. தாதா என்கின்ற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத 3ம் போதும் என்ற 31:15 இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இருட்டோடே எழுந்து. பெண்களுடைய வாழ்க்கையில கஷ்டமானது. அதாவது பின்தூங்கி முன்னெழுவாள் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டா தான் தூங்க முடியும். எல்லாரும் தூங்கினாலும் அதுக்கப்புறம் எல்லாம் பாத்திரம்லாம் கழுவி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு பிறகுதான் தூங்க முடியும். மற்றவங்க எப்போ வேலை முடிஞ்சு சாப்பிட்டா அவங்களுடைய வேலை முடிஞ்சிடும். ஆனா பெண்ணுக்கு அப்படி இல்லை, வேலைகள் இருக்கும். நான் லேட்டா படுத்து என்ன செய்யணும்? சீக்கிரமா எழும்பணும். இருட்டோடே எழுந்து அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும். அதனால சீக்கிரமா என்ன செய்யணும்? எழுந்து. கஷ்டம்தான், கஷ்டமானதுதான். ஆனாலும் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிக்கு படி அளக்கிறாள். வேலைக்காரிக்கும் என்ன பண்றா? ஒருவேளை அவள் அன்றைக்கு கொடுக்க வேண்டிய அரிசியோ அல்லது சாப்பாடையோ எதையும் அதையும் என்ன செய்யறா? கவனித்துக் கொள்கிறாளாம். அதே அதிகாரத்துல 21ஆம் வசனம் வாசிங்க. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருப்பதால். இரட்டைப்புரை அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஸ்கார்லெட் இருக்கு. ஸ்கார்லெட்னா ரொம்ப அழகான ட்ரெஸ் அப்படின்ட்டு. ஆனா உண்மையாவே இதுக்கு ரொம்ப தமிழ்ல கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இரட்டைப்புரைங்கிறது ஒருவேளை டபுள் இது கிளாத் இருக்கிற மாதிரி துணி. எதுக்கான? குளிர்ல தாங்குற மாதிரி. இன்னொரு வசனமும் இதுக்கு சம்பந்தமா இருக்கு. நான் அதை பிற சொல்றேன். அப்போ எல்லாத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறத நம்ம பாக்குறோம். குளிர்காலம் வரப்போகுதுன்னா அதுக்காக வின்டர் கிளாத் எல்லாம் நம்ம ஸ்வெட்டர்ன்னு சொல்றோம். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதெல்லாம் துவைச்சு வச்சு, என்னுடைய மனைவி அதெல்லாம் செய்யறது உண்டு. ஸ்வெட்டர்லாம் போட்டா 1 வாரம் போட்டாலே அது திரும்ப உடனே துவைக்கணும் அப்படின்னு. அப்போ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சு, ஏன்னா குளிர் வரப்போகுதுன்னா அதுக்கு தயார் பண்ற தன்னுடைய பிள்ளைகளை காப்போம். ஒரு பெண்ணுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஒரு தாயாக அவள் இருக்க வேண்டிய சூழ்நிலையில எப்படி இருக்குன்னு ஒரு சில காரியங்களை மட்டும் நான் பார்த்தேன். உங்களுக்கு நிறைய தெரியும். அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக அந்த 28ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். 28ஆம் வசனம், 29ஆம் வசனம் வாசிங்க. 28, 29. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ். அப்போ அன்புனா தியாகம் தான். அதை மட்டும் நம்ம ஒரு காலத்துல எங்கேனாலும் சரி, எந்த இடத்துல அன்பு செலுத்துறதுனால அது தியாகம் தான். தியாகம் இல்லாம அன்பு செலுத்த முடியாது. ஒரு பெண்
அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயரை வாங்க வேண்டுமானால், எல்லாரிலும் மேற்பட்டவள் பெயர் வாங்கணும்னா அவள் அன்பு உள்ளவளா இருக்க வேண்டும். அந்த அன்புங்கிறது தியாகம். அவங்க நேசிக்காம இருக்கலாம், நம்ம நேசிக்கணும். அவங்க கோவப்படலாம், நம்ம கோவப்படாம இருக்கணும். அவங்க எரிச்சல் அடையலாம், நம்ம எரிச்சல் அடையாம இருக்கணும். அதான் அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அதெல்லாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல 12ஆம் வசனம் வாசிப்போம். 12ஆம் வசனம் வாசிட்டோம். இப்ப 23ஆவது வசனம் வாசிங்க. அதே 31ல 23. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கும்போது பெயர் பெற்றவனா இருக்கிறான். அப்போ அவன் ஃபேமஸா இருப்பான். ஊழியத்துல இருக்கலாம், அல்லது சர்ச்சில் இருக்கலாம், அல்லது ஊர்ல உள்ள தலைமை பொறுப்புகள்ல இருக்கலாம். எதுலயோ ஒரு அவன் ஃபேமஸா இருக்கலாம். அதுக்கு காரணம் யாருன்னா அந்த மனைவிதான். இவர் எப்ப பார்த்தாலும் இந்த வேலைக்காகவே போயிடுறாரு, சச்சின்னு போயிடுறாரு, ஊழியம் போயிடுறாரு அப்படின்னு சொல்லி மனைவி நினைக்க கூடாது. அவர் பெயர் பெற்றிருக்க நம்ம என்ன பண்ணோம்? விட்டு கொடுக்க வேண்டும். கல்யாணம் பண்ண புதுசுலாம் கல்யாணம் ஆகி 2 நாள்ல நான் ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சேன். சாயந்தரம் தோறும் ஸ்கூல் முடிஞ்சவொடனே கரெக்டா 4 பேர் காத்திருப்பாங்க. அவங்க எல்லாம் கிராஜுவேட்ஸ், அன்எம்ப்ளாய்ட் கிராஜுவேட்ஸ். கிராம ஊழியத்துக்காக போயிடுவோம். ஆனா என் மனைவி எப்போ போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் 3 நாள் ஆனாலும் சரி, எத்தனை வாரமானாலும் சரி, அத ஒண்ணுமே கண்டுக்க மாட்டான், குறை சொல்ல மாட்டான். அப்படியே ஓடுறீங்களே, அலையிறீங்களே. அப்போ ஒரு கணவன் பெயர் பெற்றிருக்குன்னு சொன்னா அது மனைவியினுடைய தியாகத்துலதான் இருக்கு. மனைவியை விட்டு கொடுக்கறது. நானே எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, நானே கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, இதை கூட அவர் கவனிக்க மாட்டேன்றாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கதான் செய்யும். அவர் பெயர் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கட்டாயம் விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும். ஜான் வெஸ்லி தன்னுடைய மனைவியை சாட்டன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாராம். அவ்வளவு உபத்திரம். ஜான் வெஸ்லி மாதிரி வல்லமையான ஊழியர்கள்லாம் இல்லை. மிக வல்லமையான ஊழியர் ஜான் வெஸ்லியுடைய மெதடிஸ்ட் சர்ச் உலகம் முழுதும் இருக்கிறது. அவ்வளவு ஃபேமஸ் ஆனாள். ஆனா மனைவி அவங்களுக்கு ஒத்து கொடுக்கல கடைசி வரைக்கும். அப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கணவருடைய வேலை அல்லது ஊழியம் அல்லது அரசியலா இருக்கலாம், எதுல அவர் சிறந்திருக்கிறாரோ அதுல சிறந்திருக்க நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? இப்போ நீங்க தான், பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க? சமையலறைய சுத்தமா வைப்பாங்க, எல்லா வீட்டுல உள்ள எல்லா பொருட்களையும் ரெடியா வைப்பாங்க, டாய்லெட்டையும் அவங்க தான் சுத்தம் பண்ணுவாங்க. இப்படி எல்லாமே இருக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய நேரம் புலம்ப வேண்டியது இருக்கும், முறுமுறுக்க வேண்டியது இருக்கும். இதையாவது அவர் செய்யலாம்ல, இது கூட அவர் செய்ய மாட்டேங்கிறாரே. அவர் செய்யலனாலும் பரவாயில்ல, என் மனைவி எப்பவும் சொல்லுவா, ஒரு நாள் கூட காய்கறி வெட்டி தந்ததில்லை. அப்போ இதெல்லாம் குறைபாடுகள். கணவர் செய்யணும், செய்யக்கூடாதுலாம் கிடையாது. இந்த வேலைலாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. காய்கறி வெட்டி கொடுக்கறது, மற்றபடி அவசரம்னா பிளேட்டை கழுவுறது கூட செய்து கொடுக்கணும். இது மாதிரி காரியங்கள் எல்லாம் ஆண்கள் செய்ய வேண்டியது அவசியம். ஒரு போதகர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சிலுவை அந்த கல்லறையிலிருந்து வெளியே வரும்போது நம்ம துணிலாம் என்ன செய்யப்பட்டிருந்தது? அழகாக மடித்து வைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, உயிரோட மூலம் போறான் அப்படி இல்லை. அப்போ கூட எழுந்திடுச்சு முதல் வேலையை என்ன செய்யறாராம்? தன்னுடைய இதெல்லாம் மடிச்சு வைக்கிறான். அதனால ஆண்கள்லாம் என்ன பண்ணணும்? கட்டாயமா தன்னுடைய எழும்பும்போது பெட்ஷீட்டையாவது மடிச்சு வைக்கணும். எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும். ஆனா அவங்க செய்யறனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்காதபடி, கசந்து கொள்ளாதபடி, நம்முடைய வேலைகளை கணவனுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ன செய்யணும்? கட்டாயம் செய்யணும். அதே அதிகாரத்துல 28, 29 வாசிங்க. 28, 29 வாசிட்டோம். இப்ப அடுத்ததாக 27ஆம் வசனம் வாசிங்க. 27ஆம் வசனம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். சோம்பலின் அப்பத்தை புசியாமல். அப்போ சோம்பலாவே இருக்கக்கூடாது.
இவ்வளவு லேட்டா படுத்தோம், இனிமே இப்படி ஏழையா காலைல எப்படி எழும்புறது அப்படின்னு யோசிக்க கூடாது. ஏன்னா ஒரு பெண் படுத்து விட்டால் அந்த வீடே படுத்து விடும். ஒரு கணவன் வந்து சுகவீனமா இருந்தா எல்லா வேலையும் ஓடிட்டே இருக்கும். ஆனா ஒரு பெண் படுத்துட்டா உடம்பு சரியில்லாம வீட்டுல எந்த காரியமும் எதுவுமே நடக்காது. ஒரு சின்ன காரியம் கூட நடக்காது. அதனாலதான் கணவனை தலையாக மூளையாக வைத்தாலும் பெண்ணை வந்து இதயமாக சொல்லுவான். மூளை கெட்டு போச்சுனாலும் அவன் பைத்தியமா அலைஞ்சிட்டு இருப்பான். ஆனா இதயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, அவன் இதயம் வேலை செய்யலைன்னா ஆள் செத்து போயிடும் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப நீங்க இதயத்தை போன்றவர்கள். அதனால சோம்பலுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கூடாம பிறகு பார்த்துக்கலாம். எப்போ பிறகு பார்த்துக்கலாம்னு விட்டீங்களோ அந்த வேலை ஒரு நாளும் முடியவே முடியாது. நான் லைஃப்ல நிறைய பார்த்துட்டேன். இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம்னு கூட அந்த காரியத்தை செய்ய முடியாதபடி நான் தவித்திருக்கிறேன். அதனால எல்லாத்தையும் தள்ளி போட கஷ்டத்தோட என்ன செய்திருங்க, ஆண்டவருடைய பலத்தோட எப்படியாவது செய்து முடிச்சிருங்க. வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறார். உன் கண்ணுல எங்கதான் இருக்கணும்னா வீட்டு காரியத்துல தான். அஃபேர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அல்லது வெல்னஸ் ஆஃப் த ஃபேமிலி, வெல்ஃபேர் ஆஃப் த ஃபேமிலி, அதுலதான் முழுசுமே நம்முடைய பெண்களுடைய கண்கள் அதுலதான் இருக்கும். எப்படி கணவர் எப்படி இருக்கிறாரு, பிள்ளைகள் எல்லார் மேலே நம்முடைய கண்கள் முழுசும் அதுலதான் கண்கள் இருக்க வேண்டும். வருமானம், எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவாகுது, எதெல்லாம் வேஸ்ட் ஆகுது, அதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சிலர் வந்து எல்லா பிள்ளைகள்லாம் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ண மாட்டாங்க, லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. சில கணவர்களும் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அதுக்காக திட்டிட்டு இதை கூட ஆஃப் பண்ண முடியலாம் திட்டாம நம்மளே என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். செலவை இதெல்லாம் குறைக்க முடியும், இதெல்லாம் சிக்கனமா இருக்க முடியும். தேவையில்லாத காரியங்கள் அதுலலாம் பணத்தை வீணாக்குறதெல்லாம் எல்லாத்திலும் பெண்கள் தான் அந்த முன்னேற்றம் முழுவதையும் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். அதே அதிகாரத்துல 13-14 வசனங்கள் வாசிங்க. 13-14. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். பெண்களுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார் பாருங்க, வியாபார கப்பல் மாதிரி இருக்காங்க. வியாபார கப்பல். அப்போ அந்த வியாபார கப்பல் என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கையினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அதனாலதான் இரட்டைப்புறை உடுப்புலாம் அவங்க கிடைக்குது. ஆட்டு முடியிலிருந்து தான் என்ன பண்றாங்க, அந்த வின்டர் குளோத்திங்லாம் தயார் பண்ணுவாங்க அந்த காலத்துல. இப்ப எல்லாம் மாறி இருக்கலாம். அதை தேடி தன் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அதை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். எனக்கு வேற ரெஸ்டே கிடையாது, இதெல்லாம் கூட நான் தான் செய்யணுமா அப்படி ஒரு நாளும் நினைச்சிடாது. நீங்க வேலை செய்ய போற காலம் கொஞ்ச காலம், ஒருவேளை 40 வருஷம் இல்ல 50 வருஷம், உங்க நிறைய காலத்தை கடந்திருப்பீங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்ச காலம் உற்சாகத்தோட என்ன செய்யணும், வேலை செய்யணும். உற்சாகத்தோட என்ன செய்கிறாள், வேலை செய்கிறாள். தூரத்திலும் தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இப்போ எப்பயாவது இந்த காய்கறி வாங்குறது மற்ற எல்லாத்துலயும் பெண்கள் தான் இன்றைக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வந்தா ஒயிட் காலர் ஜாப் மாதிரி, அவர் போயிட்டா வேலைக்கு போயிட்டு வந்தா அவரோட அங்க வந்து ஜாலியா உட்காந்துருவார் டிவியை பார்த்துட்டு. ஆனா ஒரு பெண் தான் எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது. ஆனா கட்டாயம் ஆண்கள் செய்யணும். அந்த ஆலோசனையா கொஞ்சம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள செய்ய வைக்கிறது நல்லது. பிள்ளைகளுக்கும் சிறு சிறு வேலைகளை கொடுக்கணும். சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து இப்போவே வேலையில பழக்கணும். பிள்ளைகள் சாப்பிட்டு பிளேட் அப்படியே போட்டு போகாம எடுத்துக்கொண்டு சிங்க்லயாவது போடணும். அதுக்காக கண்ணாடி கிளாஸை கையில கொடுத்து பாப்பா நீ கொண்டு வையின்னு சொல்லி கீழே போட்டு அதை உடைச்சு அது பிரச்சனை ஏற்படாது. அதனால இதெல்லாம் உடையாததோ கொஞ்சம் பத்திரமா பார்த்து, சின்ன பிள்ளைகளா இருந்தா ஏற்ற பொருட்களை கொண்டு வைக்கிறது, அதெல்லாம் செய்து பழகுறது ரொம்ப நல்லது. பேத்திலாம் பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்தா அவளுக்கு செய்யறதுல அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த வேலைனாலும் இது கீழே விழுந்துட்டு அது தேடி கண்டுபிடி, இதை செய், எதை செய்யினாலும் உடனே வந்து செய்து கொடுப்போம். ஃபேன் ஆன் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு. அப்போ சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள இப்போதே நம்ம பழக்கிறது
ரொம்ப ரொம்ப நல்லது. 16ஆம் வசனம் வாசிங்க. 16. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். எனக்கு இந்த எது மேலேயுமே ஒரு விருப்பம் இல்லாம இருந்தேன். அதான் வீடு கட்டுறது அதெல்லாம். என் ஒய்ஃப் தான் கம்பல் பண்ணி கல்யாணம் 79ல முடிச்சது. 87 நினைக்கிறேன். எப்படியாவது ஒரு இதை வாங்கிடுவோம், ஒரு லேண்ட் ஒன்று, பிளாட் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி வாங்கி, அப்போ அதனுடைய விலை 15,000 தான். 2600 ஸ்கொயர் ஃபீட், வெறும் 15,000. அவர் என்னோட கூட வேலை செய்யற ஆசிரியரா இருந்ததுனால அவர் அதுலயும் குறைச்சு 12,500 தான் தான் வாங்கணும். ஆனாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அண்டையில குறைந்த சம்பளத்துல. அதாவது அதே போல அதை 2 ஆண்டுகள்ல கட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். அப்பவும் அப்படிதான். எங்களுக்கு கிடைச்ச பணம் அந்த எல்ஐசியில லோன் வாங்கணும், குறைஞ்ச பணம் தான் கிடைச்சது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனாலும் என்னாச்சு, ஒரு நல்ல வீடு, சொந்தமான ஒரு வீடு உண்டாச்சு. அப்போ அந்த பெண்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் அதுலதான் இருக்கணும். அவர் தான் பார்க்கணும். வயல் வாங்குறது, இது வீடு வாங்குறது, பிளாட் வாங்குறது எல்லாம் அவர் தான் பார்க்கணும். நீங்க தான் அதுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் அந்த கிருபை இருக்குது. அதனால ஒரு வயலை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அவளே சம்பாதிச்சு என்ன பண்றாளாம், ஒரு திராட்சை தோட்டத்தையே நாட்டுறாள். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களாய் காணப்படுகிறது. 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். 18, 19. தன் வியாபாரம் பிரயோஜனம் என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். அப்போ நைட்ல கூட சரியா தூங்குறது இல்லையா? எவ்வளவு கூட அப்படிலாம் நம்ம இருக்கணும் அவசியம் கிடையாது. தூங்காம இருக்க கூடாது. அப்போ அவள் தன்னுடைய வியாபாரம் பிரயோஜனம் என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அப்பவும் என்ன செய்யறாளாம், தொடர்ந்து நைட் வரைக்கும் கூட என்ன பண்றா, தன்னால முடிந்த வேலை அவள் செய்கிறாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 24ஆம் வசனம். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகத்தில் ஒப்புவிக்கிறாள். அப்போ ஃபுல்லா தன் குடும்ப வருமானத்துக்காக பல காரியங்களை அவள் செய்வதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ நீங்களும் உங்களால் என்னென்ன காரியங்கள்லாம் ஏர்ன் பண்ண முடியுமோ அதை ஏர்ன் பண்றது நல்லது. 5வதாக சொந்த வாழ்க்கையில் அவள் தன்னை எப்படி கவனித்துக் கொள்கிறாள் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம். 30ஆம் வசனம் வாசிங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இப்போ முதல்ல நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு பயப்ப பொல்லாப்பை விட்டு விலகுகிறான் என்று சொல்லப்படும். தீமையை விட்டு விலகி இருக்குதா கர்த்தருக்கு பயப்படுற பயம். எதெல்லாம் தீமை, பொல்லாப்பு, பாவத்தை அதெல்லாம் விட்டு விலக வேண்டும். 17ஆம் வசனம். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். செல்வியை பற்றி ஒரு பொண்ணு உண்டு நம்ம சர்ச்சில். அக்கா ஒரே ஒரு காரியத்துல போய் சொல்லுவாங்க, எதுன்னா சாப்பிடாமலே நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாரும் தெரியும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல அவளை மிஞ்சி யாரும் இருக்க முடியாது. அதனால தன்னை கவனித்துக் கொள்றதுல குறைவுதான். அதனால நம்ம நன்றாக என்ன செய்ய, நம்மை பலத்தால் இடைகட்ட வேண்டும். நன்றாக சாப்பிடணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படின்னா அது வேலை தான் இருக்கதான் செய்யும். ஆனாலும் காலையில் எழுந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஆகுது, கை கால்களை அசைக்கிறது, ஸ்ட்ரெச்சிங் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறு சிறு எக்ஸசைஸ் ஆகுது செய்து என்ன செய்யணும், தன்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய 25ஆம் வசனம் வாசிங்க. அவள் உடை பலமும் அலங்காரமா இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். அதாவது அவளுடைய உடை எப்படி இருந்தான், பலம், அவளுடைய அலங்காரமா இருக்கிறது. அவளுடைய உடையே என்னதானா, பலமும் அலங்காரமா இருக்கிறது. உடை நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நீட்டா, அது நல்லது. அதே நேரத்துல
தன்னைத்தானே தன்னுடைய உடலையும் என்ன செய்யணும், கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவையான ரெஸ்ட் அவசியம். ஒருவேளை நைட் லேட்டா தூங்க வேண்டியிருக்கு, காலையில சீக்கிரம் எழும்ப வேண்டியிருக்குன்னா மத்தியானங்கள்ல கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. அப்போ தன்னுடைய அவருடைய கைகளை சொல்லும் போது ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ் என்று சொல்லிருக்கு. ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ், பலத்துல கைகள் பலமா இருக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் செய்து நீட்டா ட்ரெஸ் பண்ணி யாரும் வந்து பார்க்கும்போது அப்படியா இருக்க வேண்டும். அடுத்ததா வருங்காலத்தை பத்தி மகிழ்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஃபியூச்சரை பற்றி ஒரு பயம் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியலையே, சரியா படிக்காம இருக்காங்களே, எல்லாம் கீழ்ப்படியாம இருக்காங்களே, எப்பவும் மொபைல்ல இருக்காங்களே, அப்படிலாம் அதை குறித்தே கவலைப்படாம ஃபியூச்சர் எப்படி இருக்குமோங்கிற வேதனைப்படாம வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். அப்போ நம்முடைய ஃபியூச்சரை பற்றி, நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலத்தை கையில வைத்திருப்பவர் யாருன்னா நம்ம இல்ல, ஆண்டவர். அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும், பிள்ளைகளுடைய சமாதானத்தை நீ காண்பாய். நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய வம்சம், நீதிமானுடைய வம்சம் பலப்படும் அப்படின்லாம் வசனங்கள், வாக்கு தத்தங்கள்லாம் இருக்கிறத பார்க்கும். அதனால நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன கெட்டு போக மாட்டாங்க. நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவது தேவன். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் ஊழியத்தில் இருந்தாலும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தேன். அவங்க என்ன ப்ரோக்ரஸ் போட்டலாம் குறைஞ்ச மார்க்கா இருந்தாலும் போட்டு விட்டுருவேன், ஒன்றும் சொல்றது இல்லை. ஆனாலும் பிள்ளைகளை தேவன் நான் நினைத்ததை விட பல மடங்கு உயரத்தில் வைத்திருக்கிறார். அது ஆண்டவருடைய வேலை. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டியது, உயர்த்த வேண்டியது. ஆனா அவங்கள வளர்க்க வேண்டிய விதத்துல மட்டும் நம்ம வளர்த்தால் போதுமானதாக இருக்கிறது. எப்பவுமே என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும், கடந்து செல்ல வேண்டும். 26ஆம் வசனம் வாசிங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. வாயின் வார்த்தைகள் இல்லையா? வாயின் வார்த்தைகள் தான் காயப்படுத்தக்கூடியது, உடைக்கக்கூடியது, பிரிக்கக்கூடியது எல்லாமே. அப்போ ஞானம் விளங்க திறக்க, நம்முடைய பேச்சுகள் சும்மா அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, அந்த குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு, எதிர்த்த வீட்டுல எப்படி இருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியம். அதெல்லாம் பேசி நேரத்தை வீணாக்கூடாது. நம்ம வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் ஞானமுள்ள வார்த்தைகளா இருக்கும். தயையுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது சொல்லப்படுறது. அப்போ தயையுள்ள போதம், எரிச்சல், கோபம், பகை, விரோதம் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இல்லாதபடி, அந்த 1 Corinthians 13ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இல்லாதபடி ஒரு தயையுள்ள போதகம், ஒரு தயவான, அன்புள்ள, இரக்கம் நிறைந்த, கிருபை நிறைந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யணும், புறப்படணும். அவங்க மற்ற பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்றதும் கோபத்துல எரிச்சல்ல சொல்றதை விட அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், ரொம்ப தயவாக பேச வேண்டும், அன்பாக அவங்களுக்கு புத்தி சொல்லணும். ஒரு 11th நான் கொஞ்ச நாள் இங்கிலீஷ் எடுத்தேன். அப்போ இந்த தமிழ் மீடியம் பையன்களுக்கெல்லாம் இங்கிலீஷே தெரியாது. நிறைய பேர் கிராமர் ஸ்பெல்லிங் கூட தெரியாது, ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்லாம் தெரியாது. அப்போ அந்த பையன்ல ஒரு நாட்கள் எடுக்கும்போது ஒரு பையன் சொன்னான் ஒரு நாள், எழுதி சார் எல்லாரும் புத்தி சொல்றாங்க, ஆனா நீங்க சொல்ற இதுக்கு ஆலோசனைகள்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னான். காரணம் அந்த அன்போட கிருபையோடு நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் தான். அதுதான் அந்த பிள்ளைகளை கவரக்கூடியதா இருக்கும். எவ்வளவு கோபம் வந்தாலும் கோபத்தை காட்டாம அன்போடு கூட தயவுள்ள போதகம் நமக்கு இருக்கணும். ஹஸ்பண்ட பேசும்போது அப்படித்தான், அவருக்கும் ஆலோசனை சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா அது தயவுள்ளதாய், கிருபை நிறைந்ததாய் இருக்க வேண்டும். அது மாதிரி குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஃபேமிலி பிரேயர் இல்லாத குடும்பம் நல்லபடியா இருக்க முடியாது. ஃபேமிலி பிரேயர் ரொம்ப முக்கியம். ஒன்றாக சாப்பிடணும், ஒன்றாக சேர்ந்து ஜெபம் பண்ணணும். இது இருந்தாலே அந்த குடும்பம் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக
நிச்சயமா காணப்படும். யாக்கோபு 1:19 வாசிங்க. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆமேன். ஒரு அருமையான ஒரு ஆலோசனை, ஒரு புத்திமதி. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும், எல்லாருமே கேட்கறதுக்கு இப்ப கேட்கற மற்றவங்க சொல்றது கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும், கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்க. இப்படி இருந்தா குடும்பத்துக்குள்ள என்ன வராது? சண்டையே வராது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10-12 வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:10-12. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொடுத்த ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். ஒரு ஆலோசனை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயானவள் எப்படி தன்னை எதனால் அலங்கரிக்கணுமா? தகுதியான வஸ்திரம், ஞானத்தினால், தெளிந்த புத்தியினால், தேவபக்திகளுக்கு சொல்லப்பட்டுக்கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் அலங்கரிக்க வேண்டும். அப்போ நம்முடைய அலங்காரம்ங்கிறது நற்கிரியைகள், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலா இருக்க வேண்டும் சொல்லப்படும். வீட்டுக்கு யாராவது வந்து ஏதாவது பேச ஆரம்பிச்சா உடனே பெண்கள் முன்னால் என்ன செய்யக்கூடாது? எல்லா பதிலையும் சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும். தனியா ஹஸ்பண்டுக்கு ஆலோசனை சொல்லலாம். அதனாலதான் சபையிலே பேசக்கூடாதுன்னு சொல்றது. சபைங்கிறது ஆலயம் கிடையாது, எல்லா மக்களும் கூடி இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல பெண்கள் அமைதலா இருக்கணும். எங்க இருந்தாலும், வீட்லயும் சரி. முந்தி வந்து பேசுற ஒரு பெண் இருந்தா அது அந்த குடும்பம் அவ்வளவு நன்றாக இருக்காது. இதனால ஒரு பெண் முடிவெடுக்கிறதுனால எங்க குடும்பத்துல 2 பயங்கரமான வீழ்ச்சிகள் நடக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க டிசிஷன் எடுக்காதீங்க. கணவருக்கு மேல முன்னால் நின்று பேசுறது, மற்ற ஆண்களுக்கு நெருங்கி நின்று பேசுறது, தப்பா நீங்க நினைக்காம இருந்தாலும் தள்ளி நின்று பேசுறது நல்லது. இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மறுபடியும் இன்னும் 2 வசனம் தான் இருக்கு. அந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல 30வது வசனம். இது நம்ம வாசிட்டோம். சௌந்தரியம் வஞ்சனையோட அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்பா. அப்போ எப்பவும் நம்ம கர்த்தருக்கு பயந்தா அவருடைய ஆலோசனைகளுக்கு, அவருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்படுத்திருப்போம். அவள் கைகளின் பலனை அவள் கொடுங்கள், அவருடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுள். நிறைய நேரம் எவ்வளவுதான் நல்லா கஷ்டப்பட்டு சமைச்சு டேஸ்டியா சமைச்சு விதமான உணவுகள் வச்சாலும் யாரும் கணவன் பிள்ளைகள்லாம் தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. அல்லது வேற நம்ம செய்து கொடுக்குற காரியங்களுக்காக தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா கட்டாயம் சொல்லணும். வாசல் வரைக்கும் போகணுமா. அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுள். வாசல் அப்படிங்கிறது ஒளிமுக வாசல் அதான் இருக்கலாம். அன்றைக்கு இருந்த எல்லா பட்டணத்து மூப்பர்கள் எல்லாம் கூடக்கூடிய இடத்துல கூட அவள் பெயர் பெற்றவளாய் அவளுடைய புகழ்ச்சி அங்க சொல்லப்படத்தக்கதாக அங்க காணப்பட வேண்டும். மற்றவங்க தேங்க் பண்றது கட்டாயம் பண்ணணும். பண்ணாவிட்டாலும் நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டியது அவசியம். யாராவது ஒரு சில காரியங்கள் இதுல கற்றுக்கொண்ட காரியங்கள் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணா மனைவியா நீங்க எப்படி பண்றீங்கிறது யாராவது சொல்ல முடிஞ்சா தயவுசெய்து சொல்லுங்க. அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா சீக்கிரம் முடிஞ்சிச்சு நினைக்கிற மெசேஜ். யாராவது வேற ஆலோசனைகள்
எப்படி நடக்கலாம், அல்லது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், வயசானவங்களா இருப்பீங்க, அனுபவம் உள்ளவங்க இருப்பீங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இருக்க முடியும். உத்தரவு ஒன்றும் சொல்லலையா? யாராவது உங்களுடைய ஆலோசனைகள் இன்றைக்கு பிரயோஜனமா இருந்தா இருக்கலாம், அல்லது உங்களுடைய எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாவது பிள்ளைகள்கிட்ட நடக்கிறது. பேசலாட்பா. சொல்லுங்க. காரியத்துலதான்ப்பா அவங்கள எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. கோவமா சொன்னாலும் அவங்க முகத்தை சுளிச்சுக்கிறாங்க. கோவமா சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. அன்பா சொன்னா அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்கப்பா. அம்மா சிரிச்சுக்கிட்டு தானே பேசுறாங்க, அம்மா சாதாரணமா தானே பேசுறாங்க அப்படியே நம்மளே இப்ப இருக்க பிள்ளைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலப்பா. ஃப்ரெண்டா நம்ம அவங்க கூட மூவ் பண்ணா ரொம்ப ஜாலியாகி அவங்க 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 காரியமாவே இருக்கிறாங்க. ரொம்ப கடினமா இருந்தா அப்படியே இறுக்கமாயிடுறாங்க. பிள்ளைகள எப்படி இது பண்றதுன்னே உண்மையிலே தெரியலப்பா. ரொம்ப சந்தோஷம். ஆனா ரொம்ப கஷ்டம்தான். பிள்ளைகளை வளர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், கடினமான காரியம். ஆனா உங்க முயற்சிக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்காம போவார். அந்த வசனத்துல நம்ம வாசமே, தன் இஷ்டப்பட்டுக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். அது அப்படி வரும். பட் நடக்க வேண்டிய விடத்தில் நடத்து, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகள் அதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம். நிச்சயமா ஒரு நாள் நம்முடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா பிள்ளைகள் வளர வளர அவனுடைய குணங்கள்லாம், பேரன் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவன் இருந்த கோபம், வீரியம், ஆனா இப்ப எவ்வளோ பரவாயில்ல, மாறிட்டு வரான். அதனால கட்டாயம் ஜெபம் பண்ணுவோம். கட்டாயம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும் நிச்சயம். அவங்க ஒரு நாள் கெட்டு போக மாட்டாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேற யாராவது? அதே போல இன்னொரு விஷயமும் பகிர்ந்து கொள்ளணும்ப்பா என் கணவரை குறிச்சு. அவர் சில சமயம் சில ஆட்களோடு பேசும்போது நம்மளுக்கு அவங்க மேல அன்பு இருக்கிற பிரியத்துல நம்ம பேசுவோம். அவங்கள குறிச்சு தப்பான அபிப்பிராயம் நம்ம கண்ணோட்டத்துல இருக்காது. ஆனா அவர் சொல்லுவாரு, இல்ல இவங்க இவங்க அவர் பேசியிருக்க மாட்டாரு, பழகியிருக்க மாட்டாரு. நான் பகிர்ந்துக்கிறத வச்சே அவர் சொல்லுவாரு, இல்ல இவங்களோட நீ பேசாத. இவங்க குணம் சரி கிடையாது. இவங்க என்னைக்குனாலும் இவங்க குணத்த காட்டுவாங்கன்னுவாங்க. அன்னைக்கு நான் வீராப்பா பேசிருவேன். உங்களுக்கு எப்ப பாரு நான் சொல்ற நான் ஒரு அன்பு செலுத்தினா அந்த மனுஷங்கள குறிச்சு தப்பா சொல்றதே உங்களுக்கு ஆனா சில நாட்கள் கழிச்சு அது அப்படி நடக்கும்போது, நானே பல நேரம் நெனச்சிருக்கேன். என் வீட்டுக்காரர் வாய்க்கு சர்க்கரை போடணும். அன்னைக்கே சொன்னாரு. இத நான் அன்னைக்கே கேட்டிருந்தா, இன்னைக்கு க இந்த கஷ்டத்த கூட வார்த்தையின் வழியா வர கஷ்டத்த கூட நான் அனுபவிக்க வேண்டியது இல்ல அப்படின்ற ஒரு காரியத்த உணர்ந்திருக்கேன்ப்பா. அதேபோல தன்னுடைய குடும்பத்து காரியங்கள்ல அவரு அன்பின் மிகுதியில தன்னுடைய உறவுகளுக்கு சில காரியம் செய்யும்போது நான் தடுத்து பேசியிருக்கேன். இது ரொம்ப ஜாஸ்தியா போது. வேணாம் அப்படின்னு தடுத்து பேசியிருக்கேன். ஆனா கடைசியில அவர் எடுக்கிற அந்த முடிவுல பின்வாங்க மாட்டாரு. அவர் செய்யணும்னு ம். நெனச்ச காரியத்த செய்து முடிப்பாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு திருப்தி காணப்படுதுப்பா. நான் ஓகே, ஓகே. எந்த இடத்துலயும் நான் தப்பா போகல. உடன்பிறப்பு காரியமா இருந்தாலும் சரி, உறவுகள் தப்பா போலன்ற அவர் அந்த அந்த திருப்தி என்னையும் திருப்திப்படுத்துதுப்பா கடவுளுக்குள்ள. அவங்க ஒருவேள ஸ்தோத்திரம். அவங்க ம். குடும்பத்து ஆட்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது நம்மளுக்கு அதுல விருப்பமே இல்லைனாலும், அத ஏத்துக்கிட்டம்போது, அவங்க சந்தோஷப்படும்போது, அந்த சந்தோஷம் நம்மளையும் பிடிக்குதுப்பா. கணவருடைய சந்தோஷம் என்னையும் அத சேர்ந்து பிடிக்குதுப்பா. அதாவது நம்ம அன்பு காட்டுறது, நம்முடைய செயல்கள் எல்லாமே விதைக்கிற மாதிரி தான். அன்பை விதைக்கிறோம் நம்ம. அதான் அந்த பிள்ளைகள் எழும்பி, அந்த பிள்ளைகள் பெருசான பிறகு என்ன சொல்லுவாங்க? அம்மாவை பாராட்டுவாங்க, பாக்கியவதின்னு. அந்த ரிசல்ட் நம்ம இன்றைக்கு இப்ப நீங்க பாடுபடுறது, கஷ்டப்படுறது, எவ்வளவு வேதனையோடு இருக்கு. யாரும் புரிஞ்சுக்காம இருக்கலாம், உங்களை பாராட்டாம இருக்கலாம். ஆனா இந்த வேதனைகளுடைய நீங்கள் அன்பு ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய கடமையை செய்றீங்க.
3 வேளை சாப்பாடு, காலையில ஒரு வேளை டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் கொடுத்து பிள்ளைகள் எல்லாம் அன்பா வளர்க்குறீங்க. ஆனாலும் அதை புரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம். கணவர் அசட்டையா இருக்கலாம். ஆனாலும் அந்த ரிசல்ட் ஒரு நாள் நிச்சயமா பின்னால கிடைக்கும். நீங்க படுற பாடு, கஷ்டங்கள் எல்லாத்துக்கும். ஏன்னா நீங்க அன்பை விதைக்கிறீங்க. இதை நம்ம நன்மையை விதைச்சா நன்மையா கட்டாயம் அறுப்போம். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அப்போ நீங்க நன்மையே உங்க பிள்ளைகளுக்கு செய்து கண்ணோக்கமா உங்க குடும்பத்து மேல இருந்து எல்லாத்தையும் செய்யற அக்கறை எல்லாம் ஒரு நாள் அவளை நிச்சயமா நீங்க புகழ்ச்சியை பெறுவீங்க. அதற்கான ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. அது ஒரு நாளும் மாறாது. டாக்டர் புஷ்பலதா சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர். அவங்க எல்லாம் நிறைய அந்த சைக்காலஜிக்கலா சில காரியங்கள்லாம் கத்திருப்பாங்க. பிள்ளைகளை வளர்க்கறதுல ஏதாவது ஆலோசனை இருந்தா தயவுசெய்து சொல்லுங்க. வேற யாரும் பேசணும் சரிதான். வேற யாரோ அன்மியூட் பண்ணாங்களாமே. எஸ்பெஷலி இந்த பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, பிள்ளைங்க நம்மளோட மோஸ்ட்லி தாயோட வந்து பகிர்ந்துக்கிடுவாங்க ஒரு சில காரியங்களை. ஆனா நம்ம வந்து அஸ் மதரா இருக்கிறவங்க அந்த பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட மாத்திரம் சொல்லணும், நம்ம அதை வெளியே சொல்லக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்குங்க. அப்படி நம்ம வந்து எப்படி அண்ணாள் எல்லாத்தையும் தான் மனதிலேயே வைத்து அடக்கி சிந்தனை பண்ணாங்கிற மாதிரி நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா பிள்ளைங்க நம்மகிட்டையும் வந்து ஓப்பனா நம்மகிட்ட பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கெல்லாம் நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்ல அதை எடுத்துட்டு போய் நம்ம வேற யார்ட்டையாவது இல்ல என் பிள்ளை இப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அப்படின்னா ஓப்பனா வந்து நம்மகிட்ட வந்து அட்வைஸ் கேட்கறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியா இருக்க வேண்டிய நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். கண்டிப்பா எந்த இடத்துல செய்யணுமோ அதை கண்டிக்கிறவங்களா இருந்தா அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது, அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிராட்டப்ல கடவுளுடைய ஒத்தாசையோட வளர்க்கலாம். நம்ம ஸ்தோத்திரம். கரெக்ட். ரொம்ப நல்ல ஒரு ஆலோசனை. சில டைம்ல வந்து இப்போ செல்வியோ அல்லது என் மகனோ வந்து பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு உடனே அந்த பிள்ளைகளுக்கு கோவம் வந்துடும். நாங்க ஊர்ல இருக்கும்போது போன்ல சொல்லும்போது கூட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அதை ஈவன் நம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் தானே அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு இருக்காது. நீ சொல்ற ஆலோசனை கரெக்ட். அதை யார்கிட்டையுமே சொல்லாம, ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லலாம் பிள்ளை இல்லாத நேரத்துல. அதோட சொல்லாம இருக்கிறது நல்லது. அது நல்ல ஒரு ஆலோசனை. வேற ஏதாவது இந்த மாதிரி ஆலோசனை இருந்தா தயவுசெய்து சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அண்ணன் இந்த நேரத்துல நிறைய காரியங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உள்ள நிறைய பேரு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் குடும்பத்துல. அதுக்காக எந்த ஒரு புகழும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம், அல்லது நீங்க பல விதத்துல அதை யோசித்து கஷ்டப்படலாம். நான் தேவனுடைய சமூகத்துல சாட்சியா சொல்றேன். இது ஒரு பெருமைக்காக நான் சொல்லல. கடந்த ஒரு 2.5 வருஷம் ஆச்சு என்னுடைய கணவர் இழந்த. கடைசி நாட்கள்ல அவங்க வியாதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்க இருந்து கிட்டத்தட்ட தஞ்சாவூர் வரைக்கும் நான் 2 வீலர்ல தான் நானே ஒரு 3 months கடைசி ஒரு 3 months அழைச்சிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க இறக்குறதுக்கு ஒரு 2 days பிஃபோர் வந்து ரொம்ப முடியாம நான் ஏத்திட்டு போறேன். ஸோ அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு நீ கிடைச்ச கிஃப்ட், ஆண்டவர் கொடுத்த பரிசு மீன். இன்னொருத்தவங்களா இருந்தா நிச்சயம் என்னை விட்டுட்டு போயிருப்பாங்க, இவ்வளவு கஷ்டத்துல என்னோட இருந்திருக்க மாட்டாங்கன்னாங்க. ஒருவேளை அவங்க இறக்குறது எனக்கு தெரியாது, அவங்க ஒருவேளை கெஸ் பண்ணிருக்கலாம். இன்றைக்கு அவங்களை இழந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா என்னுடைய மனதுல ஒரு பெரிய திருப்தி இருக்கு. எப்போதுமே நம்ம அவங்களுக்குரிய பணிவிடையை சரியா செஞ்சிருக்கிறோம். அவங்க நம்மளுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சோ கணவனுக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ நீங்க ஏதாச்சும் காரியங்களை செஞ்சீங்கன்னா இப்போ ஒருவேளை அது கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு திருப்பி அவங்க உங்களை பாராட்டாம கூட இருக்கலாம். ஆனா அவங்க மனசுல எப்பொழுதுமே நீங்க நம்ம இருப்போங்கிறதுல ஒரு சந்தேகமே இல்லை. அதற்குரிய கிஃப்ட் ஆண்டவர் கட்டாயம் நம்மளுக்கு தருவார் ஒரு நாள்ல. சோ அதனால தொடர்ந்து நீங்க குடும்பத்துல என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதற்காக முழு மனதோடு முழு உற்சாகத்தோடு நம்ம செய்யணும். இன்னொரு வார்த்தை அதுல நான் அண்ணன் பேசும்போது எனக்கு நான் இங்கிலீஷ் பைபிள்ல ரெஃபர் பண்ணேன். வருங்காலத்தை பற்றி மகிழுகிறாள்னு அண்ணன் சொன்னாங்க. அதுல இங்கிலீஷ்ல இருக்கு, she laughs at the time to comeன்னு இருக்கு. சோ வருங்காலத்தை பற்றி அவ சிரிக்கிறாளாம் இங்கிலீஷ் படி. சோ நம்ம வந்து வருங்காலத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம வருங்காலத்தை நினைக்கும் பொழுது நம்ம மனதளவுல சிரிச்சுட்டு ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிற அழகா நடத்துவார்னு நம்ம ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கோம். நன்றி.
தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ் லார்டுப்பா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் வேணுமா? இன்னைக்கு நல்லா ஒரு ஆலோசனையா இன்னைக்கு நாங்க மெசேஜ் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க பிள்ளைகளை குறிச்சு நீங்க வந்து எனக்கு சொன்னீங்க. அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படின்னா, சின்னதா இருக்கும்போது பெருசாக வரைக்கும் மாறிக்கிட்டே வரும் மென்டாலிட்டி. ஆனா சின்னதா இருக்கும் போதே அவங்க வந்து அந்த மென்டாலிட்டியை வந்து நம்ம கையாளக்கூடியவங்களா இருக்கணும். எப்படின்னா, அவங்க ஸ்கூல்ல போய் போனதுக்கு அப்புறம் பாருங்க, அவங்க டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்களோ அதான் பெரிய வாக்கு எடுத்துக்குவாங்க. வீட்டுல வந்து நம்ம ஏதாவது மாத்தி சொன்னோம்னா கூட, ஐயோ அப்படி இல்ல, டீச்சர் வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க, இதான் இப்படிதான் செய்யணும், இதான் பண்ணணும் அப்படின்னு நிறைய காரியங்களை அப்படியே மாத்துவாங்க. அவங்க டீச்சருங்க சொல்றதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா அவங்க மேல அப்படி அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வர அளவுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்துடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. அதே மாதிரிதான் நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம பெற்றவங்க வந்து நம்ம வந்து எப்படின்னா, நம்ம வந்து சொல்றது வந்து சரியாதான் இருக்கும், அவங்கள நடத்துறது வந்து அம்மாவும் அப்பாவும் சொல்றதுதான் சரி, அவங்க சொல்றது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து நம்ம கொண்டு வர அளவுக்கு இருக்கணும் அவங்க கிட்ட. அதே மாதிரி நம்ம வந்து பெரியவங்களை குறிச்சோ வந்து தவறா மாமியார் மாமனார் அப்பா அம்மா அவங்களை குறிச்சு நம்ம தவறா பேசும்போது, அந்த பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை வந்து கொடுக்க மாட்டாங்க. தாத்தா தானே, பாட்டி தானே அந்த மாதிரி. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களை குறிச்சு வந்து தவறா அவங்க கிட்ட பேசக்கூடாது. அப்பதான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க மேல இருக்கிற மரியாதையும் வரும். அதே மாதிரி வந்து கணவன் மனைவி ஆகட்டும், கணவன் மனைவியை பத்தியோ கணவனை பத்தியோ வந்து பிள்ளைங்க கிட்ட வந்து தவறா உங்க அப்பா இப்படிறா அப்படிறான்னு சொல்லுறதோ, அம்மா வந்து இப்படிறா அப்படின்னு சொல்றதோ கூடாது. அப்பதான் அவங்களுக்கு வந்து நம்ம மேல இருக்கிற மரியாதை வந்து அவங்க வந்து கடைபிடிப்பாங்க. அது அப்படியே வந்து அது தொடர்ந்து அந்த மாதிரி வரும்போதுதான், அந்த பெருசாகும் போது கூட அவங்களுக்கு வந்து அந்த வாலிப வயது அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம என்ன சொன்னாலும் அம்மாவும் அப்பாவும் சொல்றது கரெக்டா தான் இருக்கும். அந்த காலேஜ் போகும்போது போகும்போது நம்ம ஏதோ ஒரு ஆலோசனை கொடுத்தாலும், ஓ கரெக்ட், இது சொல்றதா கரெக்ட்ன்னு சொல்லி அந்த வழியில அவங்க நடக்கிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். உடனே வந்து அவங்க மென்டாலிட்டி எல்லாம் மாத்த முடியாது. சின்னதுல இருந்தே வந்து அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்குள்ள அவங்கள வந்து கொண்டு வந்து வழி நடத்தணும்ப்பா. அதுதான் கரெக்ட். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நானும் சில ஒரு கருத்துக்களை சொல்லலான்னு நினைக்கிறேன். என்னைய பத்தி ஐயாவுக்கும் தெரியும். பிள்ளைங்களை வளர்க்கறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம்தான். சின்ன பிள்ளைங்கள அடிச்சாலும் அது ஏத்துக்கும். பெரிய இந்த வாலிப வயசுல வந்து நம்ம வந்து அடிக்கிறதுங்கிறது வந்து இருக்கக்கூடாது. அதுங்களுடைய மென்டாலிட்டி வந்து வேற மாதிரி போயிடும். எப்படின்னா பல தீய வழிகள்ல நடக்கிற மாதிரி போயிடும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் என்ன செஞ்சேன்னா, அந்த பிள்ளைங்கள அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்ம வீட்டுக்கு வர வச்சு, ஏதோ விளையாடும் போதோ, ஏதோ பேசும்போதோ, ஏதோ பாடம் படிக்கும் போதோ, ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவிய ஏதோ ஒரு 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 டீ போட்டு கொடுக்கறது, ஒரு ஏதோ ஒரு டிஃபனை கொடுக்கறது, அப்படி வச்சு படிக்கலைன்னா தெரியலன்னா கூடி படிங்கடான்னு நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துருவேன். நான் அந்த மாதிரி படிக்க வைப்பேன். இவனை வந்து நான் வந்து வெளியில போய் அவங்க வீட்டுல படி இவங்க வீட்டுல படின்னு சொன்னதே கிடையாது. டியூஷன் போறது அது அது பண்ணா காலேஜ் போய் இவன் டியூஷனுக்கு எல்லாம் போனதும் கிடையாது. இவங்களா இது பண்ணிதான் படிக்க வச்சேன். இருந்தாலும் நானும் எவ்வளோ அப்படியேதான் நான் அவனை கைட் பண்ணேன். ஆனா பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கறத விட பையன்களை வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் அவனை உணர்ந்தேன். அந்த அளவுல நான் மத்தவங்க இடத்துல விடாம அந்த பிள்ளைங்களோட அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடம் கொடுத்து, அவன் அந்த பிள்ளைங்களையும் நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஒரு ஜாப்ல எல்லாம் இருக்கிறாங்க. அவனுங்களும் இன்னைக்கும் வரைக்கும் குடும்பமா என்னுடைய அம்மான்னு வந்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட இது. அதே மாதிரி குடும்பத்துல கூட இப்போ வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து நான் சொன்னதை கேட்கவே மாட்டாரு. அது அது ஒரு பிரச்சனை. அதுனா எப்படின்னா, அவரு வந்து ஹிந்து, நான் வந்து கிறிஸ்டியனு. அவரை மாத்தி கொண்டு வரதுன்னா ஒரு வார்த்தை கூட அவருக்கு எதிரா நான் பேசினது கிடையாது. எல்லாமே என்னோட பொறுமைதான். அவ்வளோ பொறுமையா இருந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சு அவருக்கு தெரியாமையே எல்லாமே செஞ்சு கடைசியில அவர் மாறினது அதெல்லாம் தெரியும். செல்விக்கும் தெரியும், செல்வியோட அப்பாவுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி நான் கொண்டு வந்தேன். ஆனா வந்து ரொம்ப கோபக்காரரு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாம் மாறி இன்னைக்கு குடும்பமா கடவுளுக்குன்னு
கடவுள் எங்களை தெரிஞ்சு கொண்டாரு. அதுவே ஒரு பெரிய பாக்கியம்னு இப்ப கூட என்னைய பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ்ட பழகும் போதும் கூட இன்னைக்கு இந்த சிஆர்சி மீட்டிங்ல எல்லாம் அவங்க ஏதாவது கருத்து கேட்கும்போது என்னைய உதாரணமா வச்சு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி டீச்சர் உங்களை பத்தி தான் அவங்க பேசுனாங்க அப்படின்னு மத்தவங்களும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நானும் அக்கா உங்களை பத்தி தாங்க நான் பெருமையா சொல்லிட்டு வந்தேன்க்கா, எங்களுக்கு எல்லாம் நீங்கெல்லாம் ஒரு பாடமா அமைந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்துல எங்க மாமியாரு உடம்பு சரியில்லாத இருக்கும்போது, அதாவது கை கால் நடக்க முடியாம போயிடுச்சு. அப்ப அப்படியே நான் உட்கார்ந்து தோல்ல சாய்ச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ தண்ணி கிண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்கும் போது எங்க டீச்சர்ஸ் வந்து சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வந்து வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது நான் இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து எங்களுக்கு ஒரு பாடமா அமைஞ்சாங்க. நான்லாம் எங்க மாமியாரை வந்து நான் இப்படி எல்லாம் பார்க்கல, அப்படி எல்லாம் பார்க்கல, அப்படிலாம் ஒரு ரொம்ப என்னை வந்து பிரைஸ் பண்ணதை பார்த்தேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்ட காலங்களையும் நான் உணர்ந்தேன். அதுக்கு ஏற்ற பலனையும் நான் ஆண்டவர் என்னை மிகப்படுத்தி இருந்ததையும் நான் பார்த்தேன். என்னை கனப்படுத்தினாரு. அதோட நான் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நான் இருக்கேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரரு இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவருடைய சொந்தக்காரவங்க வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்ன மதிச்சு எல்லா காரியத்திலயும் கலந்துக்க வர்றாங்க, போறாங்க, இருக்கிறாங்க, தங்குறாங்க, போறாங்க. அப்படி அந்த மாதிரிதான் நான் பழகினேன். இத்தனைக்கு என்னன்னா எனக்கு கூட பிறந்தவங்க எனக்கு எந்த உதவியுமே இல்லை. அதை நான் ஒரு வெட்கத்தோட நான் சொல்லிக்கிறேன். ஆனா அந்த அளவுல வந்து நான் குடும்பத்தை வந்து ஆதரிச்சேன். ஆண்டவர் வந்து நீ அப்படி இருக்காரு. குழந்தைங்களையும் இப்ப நல்லபடியா பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க. இன்னைக்கும் என்னைய வந்து அந்த அம்மா சொல்லுதான் அப்படின்ட்டுதான் பையனும் இருப்பான், பொண்ணும் அப்படிதான் இருக்காங்க. அதோட நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இதுல நம்ம எப்படி வளர்க்கணுங்கிறது வந்து பிள்ளைங்கள்ட்ட நம்ம வெறுப்ப காமிக்காம ஒரு அன்போட நம்ம அந்த வழியை எப்படி நம்ம அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற நம்ம யோசனை பண்ணி அத நேரடியா அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லாம அத மறைமுகமா அந்த அன்பை காட்டி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்ன்னு நான் நினைச்சு சொல்றேன். இது வந்து பிரயோஜனப்படும்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. இந்த சிஸ்டர் கிரேஸ் அவங்க டீச்சரா இருந்தாங்க. நான் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அங்க நாகப்பட்டினம் இருக்கோம். அவங்க மிடில் ஸ்கூல்ல இருந்தாங்க, ஸ்கூல்ல. அப்புறம் அவங்க வீட்டுல ப்ரேயர்லாம் நடந்துச்சு. ஒரு சார்லாம் நல்லா தெரியும். அவர் எங்க மேலாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க. பிள்ளைகளும் ரொம்ப நல்ல பிள்ளைகள் இருக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? ஒன் மோர் திங், அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றதுல கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் பிள்ளைங்க ஓப்பனா நம்மகிட்ட இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அஸ் அ பேரண்ட் நம்மளுக்கு வந்து நம்ம பிள்ளை எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவோம். அந்த பிள்ளைங்களுடைய இது மென்டாலிட்டியை தெரிஞ்சுட்டு இப்போ என் மகளை எடுத்துக்கிட்டா சின்னதா இருக்கும்போது 2 பிள்ளைங்களுக்குமே சொல்லி கொடுக்கும்போது கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி அப்படிதான் யோசித்து இது பண்ணுவேன். பட் நாளடைவில் தெரிஞ்சிச்சு அவ்வளவு மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னோம்னா அவ அன்னைக்கு எக்ஸாம் எழுத போகும்போது ஏதாவது சிக்காயிருவா, ஏதாவது இந்த எக்ஸாம் பயத்துல. தென் நான் என்னையே மாத்திட்டேன். அப்படி இல்லை, நல்ல மார்க் எடுத்தா போதும். ஒவ்வொருத்தர் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஏத்தாப்புல இது பண்றதுக்கு ஒண்ணு இது பண்ணேன். ரெண்டாவது வந்து ரொம்ப நம்ம ரிஜிடா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்டா இருந்தோம்னா எதையுமே வந்து நம்மகிட்ட வந்து பிள்ளைங்க வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு மறைவுல இருந்து செய்யணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்மகிட்ட ரொம்ப ஒபீடியண்டா இருப்பாங்க, ஸ்கூல்ல வந்து ரொம்ப நாட்டியா இருக்கும். அதனால அந்த பிள்ளைங்களை கொஞ்சம் நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ, எந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணா பிள்ளைங்களோட இதுல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொன்னது இந்த கோவப்படுத்தாமல் அப்படிங்கிறத, பிள்ளைகளை கோவப்படுத்தாம இருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது இங்க சுபா எவேஞ்சல் இருக்காங்க, அதனுடைய தங்கச்சியுடைய மருமகள். எங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் பிள்ளைகள்கிட்ட. காலையில அந்த பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, இப்போ அவன் என்கிட்ட வந்து 3 பிள்ளைங்க உண்டு, 3 பிள்ளைங்க என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. அது சொல்லுவாங்க, காலைல 4:30 மணிக்கு எழுப்பி இந்த பச்சை தண்ணியெல்லாம் அப்படியே குடிக்க வைப்பாராம், இந்த குளிர் காலத்துலையும்.
இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எப்ப பார்த்தாலும் படி படி படின்னு சொல்லி படிக்க வைக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு அந்த கசப்பை இப்பவும் அவங்களால மறக்க முடியல. இந்த 3 பிள்ளைகளால அந்த கசப்பை அப்பாட்ட இன்னைக்கு அன்பு செய்றாங்க, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க, பணம் அனுப்புறாங்க, எல்லாம் செய்றாங்க. இல்ல 2 பசங்களும் அனுப்புறாங்க, அவராவும் அனுப்புறாங்க. வருஷத்துக்கு ஒரு வாய் பார்க்குறாங்க, எல்லாம் செய்றதாலும் அவங்க மனசுல அந்த அந்த வடு இன்னும் மாறல. ஆனா நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சுட்டாங்க. நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் செய்தாரு. அதனால அந்த பிள்ளைகளை நம்ம சின்ன வயசுல நம்ம அந்த வேதனைய ரொம்ப விதைச்சிடக்கூடாது. அவங்க நிச்சயமா கெட்டு போக மாட்டாங்க. நம்முடைய அன்பு அவங்கள கட்டாயம் அரவணைக்கும். இந்த அன்பு ஒரு நாளும் மறந்து போகாது. என்னுடைய அப்பா பெரிய எங்க தாத்தா சம்பாதிச்சு வச்ச ஏராளமான சொத்துக்கள் எல்லாமே அவர் வீணாக்கலா, குடிச்செல்லாம் அடிக்கலாம், அப்படிலாம் செய்யல. இருந்தாலும் சார் பிசினஸ்ல எல்லாமே லாஸ் ஆகி போயிடுச்சு. ஆனாலும் எங்க அப்பா மேல எங்களால கோவமா இருக்க முடியாது. ஏன்னா அவர் காட்டுற அன்பு, எப்போ போனாலும் பிள்ளைகளுக்காக வாங்கிட்டு வர்ற பொருட்கள், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அந்த அன்பை நம்ம என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. அதனால பிள்ளைகளுடைய அன்பு ஒரு நாளும், நம்ம காட்டுற அன்பு ஒரு நாளும் மறந்து போக மாட்டோம். அதனாலதான் எதை விதைக்கிறோமோ அதை அறுத்துருவோம் கட்டாயம். பிள்ளைகள்கிட்ட அன்பை விதைக்கும் போது இப்போ அந்த அன்புக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் ஒரு நாள். அந்த ஒரு நாள் பிள்ளைகள் கட்டாயம் உணர்வாங்க. அது ஒரு நாள் நிச்சயமா நம்ம விதைச்ச விதைகள் அவங்கள விட்டு மறந்தே போகாது, கெட்டு போக மாட்டான். என்னுடைய பிள்ளைகளை விபிஎஸ்க்குலாம் நான் அனுப்ப முடியல. ஏன்னா ஊழியம் போயிட்டதுனால விபிஎஸ்க்கு அனுப்பணும், சண்டே ஸ்கூல் அனுப்பணும், ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்றைக்கும் நம்மளுடைய முன்மாதிரி அது ரொம்ப முக்கியம். நம்ம முன்மாதிரியா இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை அதை கட்டாயமா அதை ஃபாலோ பண்ணுவோம். நிச்சயமா நிச்சயமா. அதனால தைரியமா இருப்போம். தன்னுடைய வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாளுங்கிற மாதிரி மகிழ்ச்சியோடு இருங்க. ஒருவேளை இன்றைக்கு கணவர், ஒருவேளை பிள்ளைகள், உங்களுக்கு எல்லாரும் ஓப்பனா சொல்ல முடியாது. கணவரை குறித்து பல வருத்தங்கள் இருக்கும், பிள்ளைகளை குறித்து பல வருத்தம் இருக்கும். அதனால கர்த்தர் நிச்சயமா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நம்ம பாடின மாதிரி அவர் நாமம் உயரணும், அவர் நாமம் மேன்மைப்படணும்னு சொல்லி நம்ம ஆண்டவரை துதிச்சுட்டே இருப்போம். உங்க குடும்பத்துல பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம், பெரிய சமாதானத்தை நிச்சயமா ஆண்டவர் தருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா, இவருடைய வாழ்க்கை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் நன்மைகளை மட்டுமே செய்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த திட்டத்தின்படி அன்பு தகப்பனே ஆண்டவரே, நீர் அவள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க போருக்காக, உயர்த்த போருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பை எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா படித்து, கவனத்தோடு படித்து முன்னேறி செல்ல உதவி செய்யும் ஆண்டவர். கணவன்மார்களும் தன்னுடைய மனைவியின் கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு நன்றி சொல்பவர்களாக, அவர்கள் உதவி செய்பவர்களாக ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா காரியத்திலும் ஒத்துழைப்பவர்களாக இருக்க உதவி செய்யும் கர்த்தா. உங்களுடைய கரம் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொரு மேலும் இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you all. God bless you all.